வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பங்குச்சந்தை கோடீஸ்வரர் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இதுதான் இந்த சேனலோட முதல் வீடியோ. இந்த சேனலில் பங்குச்சந்தைனா என்ன, அதனோட அடிப்படைகள் என்ன, அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறது, பேசிக்ஸ் மற்றும் பங்குச்சந்தை மூலியமாக நிறைய பேர் சம்பாதிச்சிருக்கிறாங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அல்லது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளை எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகணும், பங்குச்சந்தையில் போய் வர்த்தகம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அதில் எப்படி போகிறது, ஏன்னா போனால் ஒரு ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் இல்லையா, லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே லாஸாக தான் இருந்திருக்கும், எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஸோ அதை ஒரு ப்ராப்பரான வேலை போனால் தானே சம்பாதிக்க முடியும். ஸோ எனக்கு ஒரு 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பற்றி தெரியாது. அப்படியே இருந்தாலும் அவங்க என்னென்னா இது ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் வச்சுருக்காங்க. பட் நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரு 50% பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லெவலில் சம்பாரிச்சிட்ருக்குறாங்க. ஏன் சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான். மெயினாக எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும். அறகுறையாக தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆகுது. சரி, நம்ம இந்த கோடீஸ்வரர்கள் பங்குச்சந்தை கோடீஸ்வரர்கள் சேனலில் நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுப்போம். வேர்ல்டு வைடாக நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அல்லது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த மாதிரி 2 விதமான ஒரு மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி கோடிக்கணக்கான பணங்களை சம்பாரிச்சிருக்கிறாங்க. அது உண்மை, எதுவும் பொய்யோ கதையோ கட்டுக்கதையோ கிடையாது. நிறைய பேர் சம்பாரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் நெட்டில் இதில் எல்லாம் சர்ச் பண்ணாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட அனுபவங்களை நம்ம வீடியோஸாக போட போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்காது இல்லையா. நான் படித்தது கேட்டது அந்த மாதிரியான நிறைய பேரை பற்றி நம்ம இதில் ஒரு வீடியோவாக போட போகிறோம். யாருன்னா பங்குச்சந்தை மூலியமாக கோடீஸ்வரர்களாக ஆனவங்களை பற்றி ஒன்று. ரெண்டாவது, பங்குச்சந்தையில் தெருக்கோடிக்கு வந்தவன் தான் அதிகமாக இருக்கிறான். கோடீஸ்வரன் ஆனவனோட நிறைய பேர் தெருக்கோடிக்கு வந்துட்டாங்க. ஸோ பங்குச்சந்தை கோடீஸ்வரனாக வந்தவனை என்ன பண்ணுனான், எதனால் அவன் கோடீஸ்வரனாங்கிறது அவனோட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த தெருக்கோடிக்கு வந்தவனோட அனுபவத்தையும் நம்ம கேட்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பங்குச்சந்தையில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா தெருக்கோடிக்கு வந்தவன் பண்ணின விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. அதே சமயம் கோடீஸ்வரனானவனுடைய என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணானோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டுமே வேணும். ஒன்றை விட்டுட்டா இன்னொன்று கிடைக்கணும் இல்லை. தெருக்கோடிக்கு வந்தவன் என்ன பண்ணினானோ அதை பண்ணாமல் இருந்தால் தான் கோடீஸ்வரனாக ஆக முடியும். இதுதான் ஃபேக்ட். அப்போ இந்த 2 இதையுமே தனிப்பட்ட முறையில் இந்த பக்கம் கோடீஸ்வரர்களை பற்றி ஒரு வீடியோஸாக வரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெருக்கோடிக்கு வந்தவங்களோட வீடியோஸ் வரும். அது இல்லாமல் பேசிக்காக அடிப்படை ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் என்னென்ன நடக்குதுங்கிறத பேசிக்கான விஷயங்கள் சின்ன சின்ன வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்போம். அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கல. இப்போ நம்ம பேசுகிற விஷயங்களில் வர விஷயங்களும் மெர்ஜ் பண்ணி பார்க்கல. ஓகே, இதுதான் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எல்லாத்தையும் நான் போட பார்க்குறேன். இந்த பங்குச்சந்தை கோடீஸ்வரர்கள் என்ன, அவங்களோட அனுபவத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன விதமாக பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வெளிப்படையாக இன்டர்வியூ நிறையா கொடுத்துருக்காங்க. சிலர் புக்கு எழுதியிருக்காங்க. சிலது இன்டர்நெட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த வகையாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மெத்தட்ஸை நம்ம ஓரளவுக்கு கேதர் பண்ண முடியும். அது ஒருத்தருடைய ஸ்டைலும் வேற மாதிரி இருந்தாலும் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். நம்ம தேடுறதும் அதுதான். அந்த பொதுவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணல நம்மளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இப்போ இன்னைக்கு இந்த முதல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா ஜாங்கர்ங்கிறவரை பற்றி. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ட்ரேடர், டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு $10,775 அதை இன்வெஸ்ட் பண்ணி $20.6 மில்லியன் சம்பாதிச்சிருக்கிறாரு. அது எத்தனை காலத்தில் அப்படின்னா வெறும் 30 மாதம் அப்படின்னா 2.5 வருஷத்தில் $10,775 $20.6 மில்லியன் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இது வரைக்கும் வேர்ல்டில், அதாவது ரெக்கார்டில் யாரும் செய்யல. ரெக்கார்டில் இல்லாமல் யாராவது செஞ்சுருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆன் ரெக்கார்டு இவர் பண்ணியிருக்கிறாரு. இதை ஃபார்ச்சூன்கிற ஒரு மேகசின் 1998-99 இவரோட ரெக்கார்டை வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க.
இது மிகப்பெரிய சாதனை. அவரு ரொம்ப குறுகிய காலத்துல இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாரு. சரி, இப்ப அவரும் நம்மள மாதிரி டான் ஜாங்கரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவர்னால மட்டும் ஏன் அவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளோ அவரோட ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா thousands of percentage ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. எப்படி அவரால் மட்டும் அதை செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா அவரோட யங் ஏஜ்ல இருந்து அவரோட பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். டான் ஜாங்கர் 1954 வருஷம் சவுத் கலிபோர்னியால பிறந்திருக்கிறாரு. 1970 மத்தியில பாத்தீங்கன்னா சொகுசு நீச்சல் குளம் அமைக்கிற கான்ட்ராக்டர் வேலையை ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. 70 மத்தியில இருந்து ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரோட அம்மா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் சேனல்ல நம்ம ஊர்ல கூட NDTV, CNBC அந்த மாதிரி சேனல்ல எப்பவும் அவங்க அங்க ஆர்வமா பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் கேஷுவலா டான் ஜாங்கரும் ஒரு அம்மாவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கல, ஜிம் மார்கன் அப்படிங்கிறவர் சார்ட்டிங் த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரோக்ராமை டிவியில நடத்திட்டு இருக்கிறாரு. அப்பதான் முதல் முறையா நம்ம டான் ஜாங்கர் அந்த ப்ரோக்ராமை பார்க்கறாரு. ஜிம் மார்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஸ்டாக் சார்ட்னா என்ன, அதுல பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் முன்னாடி பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாரு. அப்ப டான் ஜாங்கர் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு சார்ட்ல ஒரு ஸ்டாக் முன்ன பிரைஸ் மேல போக போகுது அப்படிங்கிறத சார்ட் பேட்டர்னை பார்த்து அது பிரைஸ் மேல போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுங்கிறத கத்துக்கிறாரு. அதே மாதிரி பிரைஸ் இனிமேல் மேல போகாது, இனி சரிய போகுதுங்கிறதையும் கத்துக்க முடியுது. ரெண்டு விதமாகவும் அந்த சார்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுங்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாரு. மாதிரி இன்னொரு நாள் அந்த பேட்டர்ன்ஸை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல, இவர் என்ன பண்றாரு, அதை ஃபாலோ பண்ணி $1 ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறாரு. அதை வாங்கி ஒரு சில வாரங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா $3 லாபம், $3 வித்துறாரு. $2 லாபம் அவருக்கு கிடைக்குது. இதனால அவருக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி 1980s ஸ்டாக் மார்க்கெட் பிசினஸ் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு 1 இயருக்கு பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் பிசினஸ் டெய்லிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரோட நிறுவனர் என்ன பண்றாரு, அவர் பாத்தீங்கன்னா உலகத்துல புகழ்பெற்ற பங்குச்சந்தை புத்தகத்தை எழுதிய வில்லியம் ஓ நீல். ஆமா, அவர் என்னன்னா ஒரு கிளாஸஸ் செமினார்ஸ் எல்லாம் நடத்திட்டு வர்றாரு. அந்த செமினார்ஸ்லயும் இவர் போய் கத்துக்கிறாரு. அந்த செமினார்ல கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த செமினார்ல நான் கத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு பிரைஸ் ரைஸ் ஆக போற ஸ்டாக் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்குங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு டான் ஜாங்கர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில மார்க்கெட்டை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல நுணுக்கங்களை சார்ட்டிங் த மார்க்கெட் ஜீன் மார்கனிடம் கத்துக்கிறாரு. இப்போ நீங்க அந்த வில்லியம் ஓனில் எழுதிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 புத்தகம் இருக்குது. அதனோட லிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கி படிங்க. எக்ஸலண்ட் புக்கு. இந்த மாதிரி ஒரு சில புத்தகங்கள் நம்ம காணொலியில் அந்த காணொலிக்கு சம்பந்தமான புத்தகங்களை நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். தேவைப்பட்ட வாங்கி படிங்க. நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயங்களும் நீங்கள் ஃபியூச்சரில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகல, அதுவும் ரெண்டையும் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பயனடைய முடியும். அடுத்தது சில இன்டர்வியூஸ் அவர் கொடுத்தது புக்லெட் ஃபார்மேட்டில் PDF-ஆக இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவரோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேரடியாக அவர் பேசியிருக்கிறது நான் சொல்கிறது கூட ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த புக்லெட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கல, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அவர் வில்லியம் ஓனில் ஜீன் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறாரு. அப்போ ஜெஸ்ஸி லிவர்மோருங்கிற அவரும் ஒரு பிரபலமான ஒரு ட்ரேடரு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவர். அவருடைய ரெமினிசன்ஸ் ஆஃப் எ ஸ்டாக் ஆப்ரேட்டருங்கிற ஒரு புக்கை படிக்கிறாரு. அந்த புக்கை படிச்சுட்டு இவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, தான் என்ன ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி என்ன விதமா ட்ரேட் பண்றாரோ, என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாரோ அதே மெத்தட்ஸ் தான் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. மோர் ஆர் லெஸ் அவரோட திங்கிங்கும் இவரோட திங்கிங்கும் பேரலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாரு. 1990 தான் அவர் முழு நேரமா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்க்கு வர்றாரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வேற வேற பிசினஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 1999 நம்ம மேல ஃபர்ஸ்ட் சொன்னா இல்லையா, பலாயிரம் மடங்கான லாபம் சம்பாரிச்ச சாதனையை பண்றாரு. அந்த சாதனையை பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே அவர் யாரு என்னங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. இப்ப டான் ஜாங்கர் தன்னுடைய ட்ரேடிங் மெத்தடை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஒரு பங்கை வாங்கி ஒரு சில நாட்களுக்கு வச்சிருந்து அல்லது ஒரு சில வாரங்களுக்கு வச்சிருந்து
பின்னால லாபமாவோ இல்லை நட்டமாவோ நீங்க வித்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேடிங். அந்த மாதிரி மெத்தட் தான் தான் வந்து யூஸ் பண்றதா டான் ஜாங்கர் சொல்றாரு. ஜெஸ்ஸி லிவர்மோர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பங்குச்சந்தையில சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறது மக்களோட பலவிதமான உணர்ச்சி கலவையினால பிரதிபலிப்பதாகவும், பயம், பேராசை, பதற்றம், குழப்பம் என மல்டிபிள் எமோஷன்ஸை வந்து அந்த சார்ட் பேட்டர்ன்ல தெரிஞ்சுக்க முடியுதாகவும், இது எல்லா காலகட்டத்திலையும் ஒரே மாதிரி இருப்பதா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, இப்போ ஒரு போர்னு வச்சுக்கோங்களேன், அந்த போரான சமயத்துல பாத்தீங்கன்னா பீப்புள்ஸோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அதே சமயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டுல வந்து ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கிற சமயத்துல எந்த மாதிரி சார்ட் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி வேற வேற காலகட்டத்தில் சார்ட் ஃபார்ம் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி போய் அந்த சார்ட் எல்லாம் பார்க்கல, அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற சார்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அது ஒத்து போகுது. அப்ப காரணம் என்னன்னா, மக்களோட உணர்ச்சிகள் வந்து அவங்களோட, அதாவது குறிப்பிட்ட சூழ்நிலையில மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, ஒரு திடீர்னு பதட்டமான சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இல்ல ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறதெல்லாம் வந்து அந்த சார்ட்ல பேட்டர்னா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாரு. அதை வந்து நம்ம டான் ஜாங்கருக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த மெத்தட்ஸ் மட்டுமே அவர் அதிகமா ஃபாலோ பண்ணி இந்த சாதனையை புரிஞ்சிருக்கிறாரு. டான் ஜாங்கர் என்ன சொல்றாருன்னா, அவர் பிளாக், அசெண்டிங் ட்ரையாங்கிள், டிசெண்டிங் ட்ரையாங்கிள், ஃபர்ஸ்ட் பேஸ் போன்ற சார்ட் பேட்டர்ன்களை நிறைய யூஸ் பண்ணி நான் சம்பாதிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அது மூலியமா அதுல ஸ்டாக்ல இன்வால்வ் ஆகிக்கிற பீப்புள்ஸோட எமோஷன்ஸை என்னால் ரீட் பண்ண முடியுது. அதனால முன்னாடியே என்னால் வந்து ஆன்டிசிபேட் பண்ண முடியுது, இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், ஃபெயிலியர் ஆகுமா சக்சஸ் ஆகுமாங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்றாரு. அவரு இப்போ டான் ஜாங்கர் எப்படி ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்றது அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அவரோட கதை. இப்போ நம்ம சொல்ல போற செக்லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ல இன்வால்வ் ஆகையில இந்த செக்லிஸ்ட்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவரளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பா ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலையில நீங்க வியாபாரம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற கம்பெனி கண்டினியூஸா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற ஏர்னிங் பெர் ஷேர்னா ஒரு ஸ்டாக்கு அந்த கம்பெனி அந்த காலாண்டுல எவ்வளவு சம்பாரிச்சிருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் இந்த ஏர்னிங் பெர் ஷேர் இந்த மாதிரியான விஷயங்களோட டெஃபினிஷன்ஸ், அதனோட வீடியோஸ்லாம் தனித்தனி வீடியோவா சின்ன வீடியோவா நம்ம அப்புறம் போடுவோம். இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஏர்னிங் பெர் ஷேர் அதிகமாயிட்டு இருக்கிற கம்பெனியில பிளஸ் கம்பெனியோட ப்ராடக்டா அல்லது ஒரு சர்வீஸ் வந்து கண்டினியூஸா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். இப்போ ப்ராடக்ட் விற்கிறீங்க, அதை உற்பத்தி பண்ணி மூலையிலேயே போட்டுருக்கீங்க, அடிக்கிட்டே இருந்தீங்கனால உங்களுக்கு லாபம் வராது இல்லையா. சேல்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிற கம்பெனியா செலக்ட் பண்ண சொல்றாரு. ஏர்னிங் பர் ஷேரு பிளஸ் வந்து சேல்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஷேரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட விலை வாங்கின விலையிலிருந்து 5% இறங்கிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு விற்க சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு மேல அது எவ்வளவு கீழே இறங்க போகுதுன்னு யாருனாலையும் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மேக்சிமம் ஸ்டாப் லாஸ் 5ன்னு வச்சுக்க சொல்றாரு. அது 4, 3ங்கிறது உங்களோட இதுக்கு போல வச்சுக்கலாம். அவரோட அனுபவத்தில் அவர் சொல்றத 5% வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க வாங்கின ஸ்டாக்கு மேல விலை ஏறிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியா கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கையில வச்சிருந்து லாபத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, சார்ட் பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகும்போது ஃபிளாக், பேஸ் பிரேக் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும்போது அதனோட சேர்ந்து வால்யூமும் அதிகமாக இருந்தால், வால்யூம் இல்லாத ஸ்டாக்கும் இருக்கும், வால்யூமோட சேர்ந்த ஸ்டாக் இருக்கும், வால்யூமோட சேர்ந்த ஸ்டாக்குலாம் சூஸ் பண்ண சொல்றாரு. நாலாவது என்ன சொல்றாரு, இப்போ கரண்ட்ல இப்போ ஏதாவது சிமெண்ட் செக்டார் விலை அதிகமாகுதா, இல்லை சுகர் செக்டார் விலை அதிகமாகுதா, இல்லை மெடிக்கல் செக்டார் விலை அதிகமாகுது, அந்த செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்ல ரீட் பண்ணல ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் அந்த டைம்ல ஏறிட்டு இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 16/9/2023. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி செக்டாரா சூஸ் பண்ணி பண்ணுங்க. எது என்ன சொல்லுவாங்க, ஓடுற குதிரையில பெட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி செக்டார் எது வந்து மூவ்மெண்ட்ல இருக்கோ அதில் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அஞ்சாவது, சார்ட் பேட்டர்ன்ல கண்டினியூஸா பார்க்கறதுனால அதனோட எமோஷன்ஸ் ஈஸியா நம்ம கிளாரிட்டி ஆகிட்டே இருக்கும். நீங்க ட்ரேட் பண்றீங்களோ இல்லையோ கண்டினியூஸா எல்லா ஸ்டாக்கோட மேக்சிமம் ஸ்டாக்கோட பேட்டர்ன்ஸை நீங்க ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஆறாவதா, ஒரு ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதனால வரப்போற லாப நஷ்டத்தை
கணக்கு பண்ணுங்க. லாஸ் எவ்வளோ வரும்? இப்போ சப்போஸ் நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிராக போயிருச்சு, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனது வேலை செய்யலை அப்படின்னா, எதிராக போச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் வரும், ஃபேவராக போனால் எத்தனை பர்சன்டேஜ் வந்து லாபம் வரும். அப்படி செக் பண்ணல நஷ்டத்தோட பர்சன்டேஜ் லாபத்தோட பர்சன்டேஜோட அதிகமாக போகுதுன்னா அந்த மாதிரி பேட்டர்னை சூஸ் பண்ணாதீங்க. அதனால நம்ம வந்து நஷ்டம் தான் உருவாகும், லாஸ் தான் வரும், அதனால ஒரு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 7வதா, ட்ரேட் பண்ணல நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களோட மைண்டில் எது இருக்காது, எது மேலே போகும்னு சொல்லி தான் வாங்குறோம். ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஐயோ மேலே போகுமா போகாத கீழே வந்துருமா அப்படின்னு பல விதமான பயம், பேராசை, பதட்டம் எல்லாமே வரும். அதையெல்லாம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். ஒரு ரூல், இவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வந்தால் இறங்குவேன், இவ்வளோ பர்சன்டேஜ் மேலே போனால் வித்துருவேன், ப்ராஃபிட் வந்தால் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 8வது என்ன சொல்றாரு, உங்களோட கேபிட்டல் நீங்க முதலீடு எவ்வளவு கொண்டு வந்தீங்களோ அதை வந்து கண்டிப்பா இழக்கக்கூடாது, அதை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த முதலீடு போயிருச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் பங்கு வர்த்தகத்தில் இருக்க முடியாது. இருக்கலாம், மறுபடியும் நீங்க வீட்டுல வந்து பணம் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இருக்கிற முதலீட்டை காப்பாற்றி அதுல இருந்து நீங்க வந்து மேலும் மேலும் வருமானத்தை பெருக்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியா அவர் சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். அதாவது கண்டிப்பா லாஸ் வரும், ஆனா அந்த லாஸை வந்து நீங்க குறைஞ்சதா வச்சுக்கணும். லாஸை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இவ்வளவுதான் லாஸ். எந்த ஸ்டாக்கை நீங்க ட்ரேட் பண்ணாலும் சரி, குப்பை ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, 3% இறங்கிடுச்சுன்னா அதுக்கு மேலே நான் வச்சுக்க மாட்டேன். நல்ல ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, 3% இறங்கிடுச்சுன்னா அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக்கா இருக்கையில் என்னன்னா உங்களுக்கு லாஸ் வந்து பாதிக்காது. ஆனா ஒரு டைம் நீங்க லாஸ் ஆனீங்க அப்படின்னா அதை நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏன் எதனால இந்த ஸ்டாக் லாஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் அதையே வந்து மிஸ்டேக்கை பண்ணாம அவாய்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட என்ன நீங்க ஒப்பீனியன் இருக்கோ அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, அப்படி சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, கண்டிப்பா நம்ம சுத்தி வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அதுல தான் லாஸ் ஆனது, ஃப்ரெண்ட்ஸ் லாஸ் ஆனது, யாரோ தெரிஞ்சவங்க லாஸ் ஆனது, அந்த விஷயத்தில எல்லாம் கமெண்ட்ல போடாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நிறைய காரணத்தினால லாஸ் ஆகிறோம். அதெல்லாம் நம்ம விரிவா வந்து வேற வேற வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதை வந்து கமெண்ட்ல போட்டு நம்ம நெகட்டிவா டிஸ்கஸ் பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. இப்போ நம்ம இங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, இது மூலியமா எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல அப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அது அவரு லாஸ் ஆனதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றதுனால யாருக்கு எந்த யூஸும் இல்லை. அதனால நான் அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சேனல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.